இன்று நாம் பேசப்போகும் முக்கியமான விஷயம் சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம். சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது மீண்டும் கூட்டம் நடைபெற உள்ளது. இது ஏன் முக்கியம், இதன் அரசியல் மற்றும் நிர்வாக பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி என்பது தமிழகத்தின் மிகப்பெரிய உள்ளாட்சி அமைப்பு. சாலை, மழைநீர் வடிகால், தெருவிளக்கு, பூங்கா, சுகாதாரம், குப்பை அகற்றுதல், வரி வசூல் போன்ற ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் அனைத்தும் மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். சட்டப்படி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மாதத்திற்கு ஒருமுறை நடைபெற வேண்டும். இதை சென்னை மாநகராட்சி சட்டமே தெளிவாக கூறுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வழக்கமான கூட்டங்கள் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதிகாரிகள் கூறிய விளக்கம் என்னவென்றால், தேர்தல் பணிகள், தேர்தலுக்கு பிந்தைய கணக்கு சரிபார்ப்பு, அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்தது, வார்டு குழு மற்றும் நிலைக்குழு கூட்டங்கள் நடத்தப்படாதது ஆகிய காரணங்களால் மாமன்ற கூட்டம் தள்ளி போனதாக கூறப்பட்டது. ஒரு மாநகராட்சி கூட்டம் நடைபெறாமல் போனால் புதிய சாலைகள் திட்டம் தாமதமாகும், மழைநீர் வடிகால் திட்டங்கள் ஒப்புதல் பெறாது, பூங்கா மேம்பாடு பணிகள் நிறுத்தப்படும், வார்டு பிரச்சனைகள் நேரடியாக பேசப்படாது, அதிகாரிகளும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துச் செல்லும் வாய்ப்பு குறையும் என்று எதிர்க்கட்சிகளும் சில கவுன்சிலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இது வெறும் நிர்வாக தாமதமா அல்லது அரசியல் காரணமா? இங்கேதான் விவாதம் சூடுபிடிக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கின்றன? மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய மன்றத்தை ஆளும் தரப்பு தவிர்த்துவிட்டது என்று குற்றம் சாட்டுகின்றன. மற்றொரு தரப்பு என்ன சொல்கிறது? மாநிலம் முழுவதும் தேர்தல் சூழல் இருந்தது, அதிகாரிகள் தேர்தல் பணியில் இருந்தனர், அதனால் தற்காலிக தாமதம் மட்டுமே என்று விளக்கம் அளிக்கிறது. பல கவுன்சிலர்கள் தங்கள் வார்டு பிரச்சனைகளை நேரடியாக மாமன்றத்தில் பேச முடியவில்லை என்று கூறுகின்றனர். சாலை சேதம், குப்பை பிரச்சனை, மழைநீர் தேக்கம், குடிநீர் பிரச்சனை, பூங்கா பராமரிப்பு போன்ற விஷயங்கள் மன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டியவை. கூட்டம் இல்லாததால் மக்கள் பிரதிநிதிகள் அவர்களின் குரல் கேட்கப்படாமல் போகிறது என்ற விமர்சனமும் உள்ளது. தேர்தல் முடிந்த பிறகும் தாமதம் ஏன்? இதுவே தற்போது அதிகம் பேசப்படும் கேள்வி. தேர்தல் முடிந்து பல வாரங்கள் கடந்து பிறகு கூட்டம் நடத்தப்படாதது குறித்து பலரும் கேள்வி எழுப்பினர். அதற்கு மாநகராட்சி நிர்வாகம் ஜூன் மாத இறுதியில் கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மக்களின் பார்வை: சாதாரண மக்களுக்கு அரசியல் முக்கியம் அல்ல, அவர்களுக்கு முக்கியமானது சாலை சரியா, மழை வந்தால் தண்ணீர் தேங்குகிறதா, குப்பை அகற்றப்படுகிறதா, கொசு தொல்லை குறைகிறதா என்பதுதான். ஆனால் மாமன்ற கூட்டங்கள் தாமதமின்றி நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரசியல் தாக்கம்: 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் முக்கியமான மாநகராட்சி கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் சென்னை வளர்ச்சி பணிகள் முடங்கிவிட்டன என்று கூற வாய்ப்புள்ளது. ஆளும் தரப்பு அனைத்து திட்டங்களும் தொடர்கின்றன, தேர்தல் காரணமாக மட்டுமே தாமதம் ஏற்பட்டது என்று விளக்க வாய்ப்புள்ளது. இதனால் இந்த கூட்டம் நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. நண்பர்களே, மாநகராட்சி என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் நிர்வாக அமைப்பு. அதன் கூட்டங்கள் முறையாக நடைபெறுவது ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம். 2 மாத இடைவெளிக்கு பிறகு நடைபெறவுள்ள சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன, என்ன திட்டங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கிறது, மக்களின் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்லப்படுகிறது என்பதை அனைவரும் கவனிக்க வேண்டும். தேர்தல் முடிந்துவிட்டது, இனி அரசியல் பேச்சை விட மக்கள் பணிகள் வேகமாக நடைபெறுமா என்பதுதான் சென்னை மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.